டெய்லர் கடையில் ஒரு உடுப்பை கொண்டு தைக்க கொடுத்துட்டு போயிட்டேன். அது பெரிய ஒரு ரோடு உண்டு. அப்போ அந்த ரோட்டுக்கு இங்கே கடை கேளாது. அந்த டெய்லர் கடையை பார்த்து கலோன்னு அவன் டக்குன்னு சொல்றான், ஐயா அடுத்த கிழமை வாங்க, நான் சட்டை தைக்க தந்தான், தைச்சிட்டியா எடுத்துட்டியான்னு ஒன்றும் கேட்கல. கலோன்னு ஒரு வசனம் தான், ஐயா அடுத்த வாரம் பாருங்க. ஒரு வினாடிக்குள்ள அவ்வளோ நடக்குது. நான் சொல்றது விளங்குதா? எல்லாம் விளங்குதா? சத்தமா விளங்குதானே? மூளையில 2வது குணம் வந்து உலகத்திலே எல்லா இலக்குகளையும் சாதனைகளையும் விட மிகவும் அதிகமாகவும் உபயோகமாக உண்டு. 3வது என்ன நினைக்கிறீங்க? ஒரு தடவை நீங்க மூளைக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மூளை வந்து ஒரு நாளும் நீங்க என்ன கெட்ட விஷயத்துக்கு போனாலும் போகாது. இதுதான் 3வது. அந்த மூளையில 3வது மிக முக்கியமான ஆற்றல். ஆசிரியர்மார் சிஸ்டமார் எல்லாருக்கும் கண்டிப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லுவோம். ஒன்ஸ் டைம் நீங்க ஒரு நல்ல விஷயத்த மூளைக்கு சொன்னீங்கன்னா கெட்ட செய்ய சொன்னாலும் செய்யாது. அதுக்கும் ஒரு சின்ன கதை சொல்லுவோம். சர்க்கஸ் பொங்கலி பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸ் அந்த விலையெல்லாம் விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல அந்த கடைசியா ஒரு பொம்பளை விட்டு போட்டு அது மேல அந்த கத்தியால் அடிக்கிறது, அந்த விசிறி மாதிரி வரும், அவன் தலைக்கு மேல இருக்கும், கத்தியால் எறிகிறது. அது சொல்ற இடத்துக்கு ஸ்போர்ட்டா எறிவேன். அப்ப அந்த எறிகிறவருக்கும் அந்த பொம்பளைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அவன் இவன் தான் எப்படியாவது சாக்கணும், ஏதோ ஒரு சரியான கடுமையான கோபத்துல வெளியில போய் சாக்கணும்னா மேடர் கொலையில வந்து இவர் உள்ள போயிடுவார். அப்ப இந்த சர்க்கஸ் நேரத்தில் எறிஞ்சா ஏதோ விபத்து தப்பிடலாம் வந்து 9 தரம் அவர் எறிகிறார். அவர் சொன்ன எல்லா ஸ்போர்ட்டுக்கும் போகும். 10ஆம் தேதி என்ன செய்யறார்? அவனுடைய தலைக்கு தான் எறிகிறார். ஆனால் தலையில படையல, திருப்பியுமே அந்த ஸ்போர்ட்ல தான் படுது. என்ன சொல்ல வாரண்டா, நீங்க எப்பயும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டீங்கன்னா அது எப்பயுமே நீங்க கூடாத போய் கூடாத வழியை கொண்டு போனாலும் விடாது மூளை. இப்ப போன், போத வஸ்து, ஐஸ் எல்லாம் அவ்வளவு சர்வ சாதாரணமா எல்லாரும் தலைவர் அப்படித்தானே? அதோட போன் உங்களை கூடாத வழிக்கு கொண்டு போறதுக்கு நிறைய பேர் முற்பட்டு கொண்டிருப்பாரு. அப்ப எங்களோட இலக்கு படிப்பும். இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சா, இப்ப பொம்பளை பிள்ளைய முந்தி வைத்தாலும் கள்ளிப்பாலை கொடுத்து போட்டு தள்ளிடுவாங்க. ஏனெண்டா அது இருந்தா நீ என்ன செய்தனப்பா? அப்படி இல்லை. பொம்பளை பிள்ளைய படிச்சு ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்தா அதே பெரிய ஒரு வெற்றியும். அம்மா வேலை யாருன்னு என்ன தாண்டி இருக்க தேவையில்லை. சரியா? அப்படி எங்களோட இலக்கு வந்து சிறந்த படிப்பாகவும் நல்ல கொள்கையும் நல்ல நோக்கமும் இப்படியான உதவிகள் வந்து உங்களோட படிப்பை வந்து மோட்டிவேட் பண்ணி